ஐயோ சிங்காரண்ணே, சிங்காரண்ணே என்னாச்சு? ஐயோ சிங்காரண்ணே, சிங்காரண்ணே என்னாச்சு? என்ன லக்ஷ்மிமா சவுண்ட் கேக்குது? என்னாச்சு? என்ன நிக்கிறீங்க? என்னாச்சு சிங்காரண்ணே? எந்திரிங்க அண்ணே. ஐயோ வலிப்பு வருதே. சிங்காரண்ணே கையில ஏதாவது இரும்பு கொடுக்கணுமே, எங்க இருக்கு? இருங்க இருங்க இருங்கண்ணே. சிங்காரனுக்கு மயக்கம் வந்துருச்சு. போதும் போதும் போதும், இப்ப சரியாயிடும் அண்ணே. சிங்காரனே உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சிங்காரனே சிங்காரனே அக்கா நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இரும்பு சாவி கையில വെച്ചിരിക്കேன், ശരിയായിடும் ഇപ്പോ. എന്റെ ഗുരുവായൂരപ്പ കിടക്കുന്ന കണ്ടിട്ട് സഹിക്കുന്നില്ല. అవును పాపం సింగారం. ஆமா அண்ணே 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 ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்திருப்பாப்ல, அதான் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். அண்ணே அண்ணே கீதா 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 அவரோட கேபின்ல தண்ணி இருக்கு பாரு, கொஞ்சம் எடுத்து வா. இது எடுத்துட்டு வரேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வா. சிங்காரனே மனிதனுக்கு ஆண்டவன் என்னென்ன வியாதியெல்லாம் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இதெல்லாம் தெரியாம நாம என்னென்னமோ ஆடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் வாமா, சீக்கிரம் கொண்டு வாமா. அக்கா இந்தாங்க அக்கா. குடு அண்ணே, இது புடிங்கண்ணே புடிங்க. அண்ணே உட்கார வைங்க உட்கார வைங்க, மெல்ல மெல்ல. பார்த்து மெதுவா. அண்ணே கொஞ்சம் உட்காருங்க, மெதுவா மெதுவா உட்காருங்க உட்காருங்க, மெதுவா உட்காருங்க அண்ணே. அண்ணே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா சிங்காரம்? இன்னும் கொஞ்சம் குடிங்க. சரி ஆயிடுச்சா? இப்ப எப்படி? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லையா சிங்காரம்? எப்படி இருக்கீங்கன்னு? பரவாயில்லையா? அப்படி மெதுவா எந்திரி, மெதுவா மெதுவா. அண்ணே பரவாயில்லையா இப்போ? சிங்காரம் தைரியமா. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? மெதுவா மெதுவா தண்ணியை குடிங்க. அப்படிதான் குடிங்க பார்த்து பார்த்து மெதுவா. ஐயோ ஓகே. அண்ணே இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? அண்ணா இது உங்களுக்கு அடிக்கடி வருமா? இல்லம்மா, சின்ன வயசுல ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கு, இதுக்கப்புறம் வரல, இப்பதான் வந்திருக்கு. சிங்காரம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஏன் வெயில்ல நின்னீங்க? ஓரமா உட்கார்ந்துருக்க கூடாதா? ஆமா, உங்களுக்கு யார் என்ன சொல்ல போறா? கார் வந்ததுன்னா எழுந்து போய் திறக்க போறீங்க. சிங்காரண்ணே நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. உன்னி சார் அந்த சேரை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இல்லம்மா இல்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. பரவாயில்லம்மா, வேண்டாம்மா. அதுதான் சரிண்ணே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உட்காருங்க உட்காருங்க அண்ணே, உட்காரு. உட்காருங்க மனித உயிரோடவா வேலை முக்கியம்? வேலையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல ரெஸ்ட் எடுப்பா. உட்காருங்க அண்ணே.
லக்ஷ்மி லக்ஷ்மி என்னாச்சு? என்ன பதட்டமா என்னக்காச்சு? தேடிட்டு இருக்க? அது வந்து என் பையில பணம் இருந்துச்சு அர்ச்சனா. பணமா? பணமா? என்னம்மா சொல்றீங்க? அது வந்து பேக்ல பணம் எடுத்துட்டு வந்தேன்ல, உங்க முன்னாடி தானே வந்தேன். உன்னை சார் பேங்க்ல போட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, அப்போ சிங்காரனுக்கு வலிப்பு வந்துருச்சா, அப்ப அந்த பையோட சாவி எடுக்க வந்தேன் நானு. இந்த சாவியை எடுத்துட்டு அந்த பேக்கை இங்க வச்சுட்டு நான் அந்த சாவி எடுத்துட்டு அங்க ஓடி வந்தேனா, என்னப்பா இங்க வச்ச பணத்தை காணுங்கறாங்க? அந்த பேக் இங்க காணோம். என்ன லக்ஷ்மி சொல்ற? பணத்தை காணுமா? என்ன கடைக்கு போக வச்சிருந்தியா? அதை யாரு எடுக்க போறா? இங்கதான் இருக்கும் எங்கயாவது. அர்ச்சனா, நம்ம அபார்ட்மெண்ட் புதுப்பிக்கிறதுக்காக கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வச்ச பணம் 1,25,000 ரூபாய். அது அக்கவுண்ட்ல போடுறதுக்காக தான் நான் பேங்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஐயா, ஐயோ, Oh my God. What is this, லக்ஷ்மி? அப்போ இது உங்களோட பணம் இல்லையா? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரோட பணம். That's what. அதான் அவ்ளோ கேர்லெஸ் உங்களுக்கு. நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் பிரதிபா. அப்ப எங்க போச்சு பணம்? இங்க தான் வச்சேன் பிரதிபா, இங்க தான் வச்சேன். ஆனா இப்ப அந்த பேக் காணோம். பணத்தை அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியல. பணம். அக்கா லக்ஷ்மிக்கா டென்ஷன் ஆகாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம தேடி பார்க்கலாம். லக்ஷ்மி கொஞ்சம் பொறுமையா இரு, பதட்டப்படாம தேடி பாப்போம், கண்டிப்பா கிடைக்கும். வா. அண்ணா கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. சிங்காரம், அங்க நல்லா கீழே பாருங்க, அங்கதான் ஏதாவது விழுந்திருக்கும் பாருங்க. What nonsense is this? எங்க வச்சானு தெரியலையே. நாங்க போய் பார்த்துட்டு வரேன். சரி போய் பாத்துட்டு வா. அதே மாதிரியே தெரியல. சிங்காரம், கொஞ்சம் பின்னால பாரு, பின்னால. இங்க இல்லம்மா. சும்மா டிராமாவோ? அம்மா, இங்க எங்கேயுமே இல்லையம்மா. ஏம்மா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. நீங்க வீட்ல இருந்து வரும்போது கையில பை எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கம்மா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சிங்காரன்னு. நான் அந்த பைய கொண்டு வந்தேன். அப்படி வரும்போதுதான் நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. அதான் நான் அந்த சாவி எடுக்கிறதுக்காக ஓடி. ஹலோ மேடம், என்ன குழந்தை ரைம் சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பணத்தை கொண்டு வந்திருந்தீங்கன்னா எங்க போயிருக்க போகுது? எங்க வெளியாளுங்க யாருமே வரலையா? நாம தானே இருக்கோம், ரைட்? கரெக்ட். అవును நாம மட்டும் தானே இருக்கோம். అదే పిన్ ఎవిడ పో? எந்த லக்ஷ்மி அம்மா பணத்தை எவட வச்சு? இங்கதான் வச்சேன் உன்னி சார். உனி சார், ஐ திங்க் லக்ஷ்மி பணத்தை எடுத்துட்டே வரல. யா, எல்லாரும் 10,000 5,000 லக்ஷ்மி வீட்டுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தை எல்லாம் மொத்தமா பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு அதை எப்படியாவது தன்னோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணிருக்கும். எதுவும் ஐடியா கிடைக்கல. So she thought அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும்போதுதான் கரெக்டா சிங்காரத்துக்கு வலிப்பு வர அத பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு லக்ஷ்மி சூப்பரா ஒரு டிராமா போட்டாங்க. ரைட் லக்ஷ்மி? பிரதிபா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அப்படிப்பட்ட ஆளா? நான் சத்தியமா பணம் எடுத்துட்டு தான் வந்தேன். பணம் என் பையில தான் இருந்தது. நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். லக்ஷ்மி, சந்தோஷோட புது காரு வீட்டுக்கு வந்திருக்கு, அபார்ட்மெண்ட் ஃபண்ட் வேற காணும். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சம்திங் ஃபிஷி, ரைட்? இங்க பார் பிரதீபா, லக்ஷ்மியை பத்தி அப்படி பேசாத, அவ அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஓகே, then where's the money? Come on, tell me. எந்த இது லக்ஷ்மி அம்மா இப்படியா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பணத்தை தொலைக்கிறது? உன்னை சார், நீங்க என்ன திரும்ப புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பணத்தை தொலைக்கவே இல்ல, தொலைச்ச மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. అవును అవును. பிரதீபாம்மா, அப்படியெல்லாம் லட்சுமி அம்மா மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அவங்க அந்த மாதிரிலாம் ஆள் இல்லம்மா. ஆக்சுவலி சிங்காரம், எனக்கு உங்க மேலே ஒரு டவுட் இருக்கு. யா, என்னம்மா சொல்றீங்க? இல்ல, அது எப்படி லக்ஷ்மி உங்க கிட்ட வர நேரம் பார்த்து
அந்த டைமிங் சிங்க் ஆகுற மாதிரி வலிப்பு வந்து விழுந்தீங்க. ஒருவேளை உங்களுக்கும் அந்த பணத்துல ஏதாவது ஷேர் இருக்கா? ஏம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லம்மா. வெயிட். லக்ஷ்மி அவங்க கையில பணத்தை எடுத்துட்டு வந்தத சிங்காரம் நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா. இல்ல அவங்க பேங்குக்கு பணத்தை எடுத்துட்டு போறதாக என்கிட்ட சொன்னாங்க. ரைட், சொன்னாங்க. பட் காமிச்சாங்களா? அது இல்ல. தென் வேற யாராவது பாத்தீங்களா? நீங்க? நாங்க யாரும் பார்க்கல. நீங்க நான் பார்க்கல. கம் ஆன் சொல்லுங்க. யாராவது இல்ல, பாத்தீங்களா? பார்க்கல. இல்லீங்க. அப்புறம் சோ இது ஒரு பக்கா டிராமா. as I said, பணத்தை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. சோ greedy. அந்த பணத்தை பார்த்த உடனே தான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒரு டிராமா அவங்க மைண்ட்ல தோண்டிடுச்சு. இல்ல லக்ஷ்மி? பிரதிபா, சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் தப்பான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் பை கொண்டு வந்தேன், அந்த பையில பணம் கொண்டு வந்தேன், அந்த பணத்தை நான் இங்கதான் இந்த இடத்துல தான் வச்சேன். ப்ளீஸ் பாருங்க, எல்லாரும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம குழந்தை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படின்னு ஒரே அப்படி இப்படி கோஷம் போட்டு சந்தோஷமா உங்களை செக்ரட்டரி ஆக்குனீங்க. இப்ப அனுபவிங்க. அப்பா தேங்க் காட் நான் பணத்தை கொடுக்கல. అవును, ప్రతిభ అప్పుడే చెప్పింది లక్ష్మి కిட்ட డబ్బు కుడుకు వేండాని. இப்பெதுக்கு ரெனோவேஷன்? நாங்க சொன்னது கேட்காம எல்லாரும் போய் லக்ஷ்மி கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ அனுபவிங்க. ரைட். அர்ச்சனா, கீதா, நீங்க நம்புறீங்களா? நான் பணத்தை திருடுவேனா? திருடிட்டு இப்படி எல்லாம் டிராமா பண்ணுவேனா? சொல்லுங்க அர்ச்சனா, சொல்லு கீதா, நான் அப்படி பண்ணுவேனா? உன்னை நாங்க பரிபூர்ணமா நம்புறோம். ஆனா பணம் எங்க போச்சு? அது திருடு போயிருக்கே, அது நிஜம்தானே? நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்லக்கா. இது ஒரு பெரிய அமௌண்ட்ல. இப்படி பொறுப்பு இல்லாம பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறியம்மா. 50-100 போனா போதுன்னு விட்டுறலாம். இவ்வளவு பெரிய அமௌண்ட், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் இல்லையாமா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க எல்லாரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பணத்தை தொலைக்கல. she swallow it. அதாவது முழுங்கி ஏப்பட்டாச்சு. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் ஸ்வாஹா. அது எப்படி? அந்த பணம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணம். லக்ஷ்மி கிட்ட கொடுத்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. லக்ஷ்மி வாங்கினதுக்கு என்கிட்ட வவுச்சர் இருக்கு. அந்த பணம் எங்க போச்சு? தொலைஞ்சுதா இல்லையா? இல்ல லக்ஷ்மியே எடுத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் நான் கேட்க வரல. பணம் லட்சுமி கிட்ட இருந்திருக்கு. அதோட முழு பொறுப்பும் அவங்களோடதுதான். நாளைக்கு காலையில கான்ட்ராக்டர் அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போடுறதா பேசி இருக்கும். நாம பேசின மாதிரி அந்த 1,25,500 ரூபாய கான்ட்ராக்டர் அக்கவுண்ட்ல போடணும். அப்பதான் வேலை நடக்கும். பணத்தை ரெடி பண்ணி போட வேண்டியது லட்சுமி அம்மாவோட பொறுப்பு. சொல்லிட்டேன். உன்னி சார், இவ்ளோ பெரிய பணம் நான் எப்படின்னா நாளைக்குள்ள என்னால ஏற்பாடு பண்ண முடியும் உன்னி சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒழுங்கச்சி டிராமால செட் ஆகாது. உனிசர் சொன்னதை கேட்டீங்கல்ல? டுமாரோ மார்னிங், அதாவது நாளை காலையில பணத்தை ரெடி பண்ணிடுங்க. இப்பதான் உங்க சன் ரொம்ப வெல் ஆஃபா இருக்காரே, ரிச்சா இருக்காரே. ஆஸ்க் ஹிம். அதே லட்சுமி அம்மா, நாளை ராவுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணுங்க. புரியுதா? வாடி. கம் ஆன் சார், அங்க வாங்க. லக்ஷ்மி, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்ல மாட்ட. ஆனா என்ன பண்றது? இப்ப பணத்தை காணுமே. தொலைஞ்ச பணத்தை எங்க போய் தேடுறது? எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கட்டிடு லக்ஷ்மி. அதான் உனக்கு நல்லது.
அத்தை என்னத்த அதுக்குள்ள பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அத்தை அத்தை என்ன அத்தை என்னாச்சு அத்தை? பவி அத்தை என்னாச்சு அத்தை? என்ன சொல்லுங்க, என்னாச்சு? அந்த பணத்தை எடுத்துட்டு போனல அந்த பை. அந்த பை. ஐயோ தாத்தா தாத்தா என்ன சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி அழறீங்க? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அப்பா அந்த பேங்க்குக்கு போறேன்னா பை எடுத்துட்டு போறேன்ல, அந்த பைக்குள்ள பணம் இருந்ததுல்ல, அந்த பைய எங்கேயோ நான் தொலைச்சிட்டேன் பவி. தொலைஞ்சிருச்சா? என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு அத்தை? எப்படி? எனக்கு தெரியல பவி. அவங்க பணத்தை தொலைக்கல. she swallow it. அதாவது முழுங்கி ஏப்ப விட்டாச்சு. பணத்தை ரெடி பண்ணி போட வேண்டியது லட்சுமி அம்மாவோட பொறுப்பு. சொல்லிட்டேன். அது எப்படி அத்தை? அத்தனை பேர் அங்க இருக்கும்போது பணம் காணாம போகும்? இல்ல, யாரோ வேணும்னே உங்க மேல இந்த பழைய போடுறதுக்காகவே இத பண்ண மாதிரி இருக்கு. வேணும்னு பண்ணாங்களா இல்ல வேணான்னு பண்ணாங்களான்னு தெரியலையே, புரியல. இல்ல தாத்தா, எலெக்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சு அத்தை ஜெயிச்சிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. உனக்கு புரியாது பவித்ரா. மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்ற மாதிரி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சாலும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு பாரு. இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய தொகையை நம்ம எங்க போய் பெறட்ட முடியும்? அது எனக்கும் புரியலையேப்பா. அத்தை பயப்படாதீங்க அத்தை, ஏதாவது நம்ம பண்ணலாம். ஒரு நாளைக்குள்ள 1,25,000 எப்படிமா புரட்ட முடியும்? ஒண்ணு செய்யலாமா? கொஞ்சம் டைம் கேட்டு பாப்போமா? ஆமா கரெக்ட். நம்ம இதையே எல்லார்கிட்டயும் சொல்லி கொஞ்சம் டைம் கேட்போம் அத்தை. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பவி. நம்ம ஏதாவது சொல்லி ஒத்துக்க வைப்போம் அத்தை. நமக்கு வேற வழி இல்ல இப்போ. கவலைப்படாம இருங்க அத்தை, நம்ம எப்படியாவது சமாளிப்போம். சந்தோஷ், என்ன ஆண்டி சந்தோஷ் எப்போ வருவான், காசிப் எப்போ பேசலான்னு காத்துட்டு இருக்கீங்களா? అవును సంతోష్. என்ன ஆண்டி கூச்சப்படாம டக்குன்னு ஒத்துக்கிறீங்க? విషయం అత్తన సీరియస్ సంతోష్. ఈ అపార్ట్మెంటోడ హాట్ టాపిక్ మీ అమ్మదే. என்ன ஆண்டி சொல்றீங்க? లక్ష్మి అపార్ట్మెంట్ రెనోవేషన్ కోసం ఫండ్ కలెక్ట్ చేసింది కదా, ఆ డబ్బంతా కనిపించట్లేదు. என்னது? 1,25,000 லக்ஷ்மி திருடிச்சனு எல்லாரும் சொல்றாங்க. ఈ అపార్ట్మెంట్ లో అందరూ లక్ష్మిదా తిరిగిటా అని సొల్లుదు. అంతే, నిజమేంటన్నది నాకు తెలీదు. என்ன? అపార్ట్మెంట్ లో అందరూ మీ అమ్మ మీద కోపంగా ఉన్నారు. లక్ష్మియే పణத்தை வெச்சுக்கிட்டி தொலைஞ்சதா போய் சொல்றேனே, అందరూ டென்ஷன் గా ఉన్నారు. எங்களுக்கு தெரியாது, பணத்தை நீங்க தான் கட்டி ஆகணும்னு லக்ஷ்மிக்கு கெடு வச்சிருக்காங்க. పాపం లక్ష్మి డబ్బుకి ఏం చేయబోతుందో. సంతోష్, నీదా లక్ష్మికి హెల్ప్ చేయాలి.